அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் அருண். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் அவசர பொது முக்கியத்துவம் குறித்து பேசுவதற்கான ஒரு சுருக்கத்தை வெளியிட்டு பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பேரவைத் தலைவர் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காஷ்மீரில் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகின்ற பகல்காம் என்கிற மலைப்பாங்கான பள்ளத்தாக்கு, அதாவது மற்றும் இமயமலையுடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊராகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு நேற்று 22/4/2025 சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பிற்பகல் 3 மணி அளவில் அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இருந்து பல பயங்கரவாதிகள் துப்பாக்கியுடன் வந்து அங்கு இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். இதில் இன்று அதிகாலை வரை 28 பேர் பரிதாபமாக இறந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறேன் என்று வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். இறந்தவர்கள் 2 பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்று செய்திகள் தெரிவிக்கிறேன் என்றும், காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர்களை இந்த அரசு மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் திமுக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் திமுக அரசை வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.